ஆசிரியர்களுக்கு வணக்கம். கொஞ்சம் பேர் எங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் கொஸ்டின் வேணும் மேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால் அவங்களுக்காக இங்கிலீஷ்லேயும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். பட் 2 லாங்குவேஜ்லையுமே படிக்க முடியாது. தமிழ், இங்கிலீஷ் இது 2த்துலையுமே படிக்க முடியாது. ஏன்னா டைம் ரொம்ப ஆகும். மெஜாரிட்டியாக யார் அதிகம் இருக்காங்கன்னா தமிழ் மீடியம் தான் அதிகமாக இருக்காங்க. அதனால் தமிழில் நான் படிச்சிடுறேன். இங்கிலீஷ் மீடியம் இருக்கவங்க அப்படியே பார்த்துட்டு டெஸ்ட் எழுதிக்கோங்க. கொஷின்ஸ் ரொம்ப தரமாக தான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். எல்லாரும் நம்மளோட டெஸ்ட் நோட் எடுத்துக்கோங்க. கொஸ்டின் சொல்லும்போது ஆன்சர் மட்டும் தயவுசெய்து ரைட் பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம ஆன்சர் செக் பண்ணிப்போம். இது நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ்க்கு எடுத்திருக்கீங்க அப்படின்றது உங்களை நீங்களே சுய பரிசோதனை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உதவும். சரிங்களா? வரலாறு என்ற சொல் எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது? லத்தீன், கிரேக்கம், சமஸ்கிருதம், உருது. பழைய கற்கால மனிதன் பழக்கிய முதல் விலங்கு எது? பூனை, குதிரை, நாய், பசு. கல்வெட்டுகளை பற்றி ஆராயும் துறை எது? நாணயவியல், அகழ்வாராய்ச்சி, கல்வெட்டியல், மானுடவியல். அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல இன்றும் ஒளிர்கிறார் என்று கூறியவர் யார்? காந்தி, H.G. வெல்ஸ், நேரு, திலகர். தம்மா என்பது எம்மொழி சொல்? சமஸ்கிருதம், பாலி, தமிழ், தெலுங்கு. மனிதர்கள் முதலில் கண்டுபிடித்த உலோகம் எது? இரும்பு, தங்கம், செம்பு, வெள்ளி. ஹோமோசெப்பியன்ஸ் என்பவர்கள் யார்? தொடக்க கால மனிதன், நவீன மனிதன், நிமிர்ந்த மனிதன், கற்கால மனிதன். மனிதர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிக்கும் துறை எது? உயிரியல், மானுடவியல், புவியியல், வரலாறு. இந்தியாவில் முதலில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடம் எது? ஆதிச்சநல்லூர், ஹராப்பா, கீழடி, லோத்தல். கல்வி கரையில்லாத என்று காஞ்சிபுரத்தை புகழ்ந்தவர் யார்? காளிதாசர், அப்பர். அப்பருக்கு திருநாவுக்கரசர்னும் பேர் கொடுக்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. யுவான்ஸ்வாங், இளங்கோவடிகள். தூங்கா நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? சென்னை, மதுரை, பூம்புகார், காஞ்சி. இந்தியாவின் கோயில் நகரம் என்று அழைக்கப்படுவது எது? தஞ்சாவூர், மதுரை, காஞ்சிபுரம், மாமல்லபுரம். கண்ணகி வாழ்ந்த ஊர் எது? மதுரை, பூம்புகார், வஞ்சி, காஞ்சி. பட்டினப்பாலை நூலின் ஆசிரியர் யார்? இளங்கோவடிகள், கடியலூர் உருத்திரங்கண்ணனார், சீத்தலை சாத்தனார், கபிலர். சேர மன்னர்களின் துறைமுகம் எது? கொர்க்கை, முசிறி, காவிரிப்பூம்பட்டினம், தொண்டி. சிந்துவெளி நாகரிகம் எவ்வகையை சார்ந்தது? கிராம நாகரிகம், நகர நாகரிகம், மலைவாழ் நாகரிகம். இவை எதுவுமில்லை. ஹரப்பா என்ற சொல்லின் பொருள் என்ன? இடுகாட்டுமேடு, புதையுண்ட நகரம், செழிப்பான நகரம், புனித தலம். முகஞ்சதாரோ என்பதன் பொருள் என்ன? புதையுண்ட நகரம்,
இடுகாட்டு மேடு, உயர்ந்த கோட்டை, பாதுகாப்பான இடம். சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி எது? மெகர்கர், லோத்தல், ஆதிச்சநல்லூர், கீழடி. கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? லோத்தல், மொகஞ்சதாரோ, ஹராப்பா, காலிபங்கன். தானிய களஞ்சியம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? லோத்தல், மொகஞ்சதாரோ, ஹராப்பா, தோலவீரா. சிந்துவெளி மக்கள் எதை பற்றி அறிந்திருக்கவில்லை? செம்பு மற்றும் தங்கம், குதிரை மற்றும் இரும்பு, நாய் மற்றும் ஆடு, பருத்தி மற்றும் கம்பளி. சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய பயன்படுத்திய மணிக்கற்கள். சிவப்பு நிற கற்கள், அதுக்கு கார்னிலியன் அப்படின்னு சொல்லுவாங்க, நோட் பண்ணிக்கோங்க. பச்சை நிற கற்கள், வெள்ளை நிற கற்கள். நடனமாடும் பெண் சிலை எங்கு கண்டெடுக்கப்பட்டது? ஹராப்பா, லோத்தல், மொகஞ்சதாரோ, காலிபங்கன். மொகஞ்சதாரோவில் இருந்த மிகப்பெரிய பொது நீர்நிலை எது? குளம், கிணறு, பெருங்குளம், ஏரி. ஹரப்பா நாகரிகம் நிலவிய காலம் எது? கற்காலம், வெண்கல காலம், இரும்பு காலம், புதிய கற்காலம். சிந்துவெளி நாகரிகத்தின் பரப்பளவு எவ்வளவு? 10 லட்சம் சதுர கிலோமீட்டர், 13 லட்சம் சதுர கிலோமீட்டர், 15 லட்சம் சதுர கிலோமீட்டர், 20 லட்சம் சதுர கிலோமீட்டர். இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் தந்தை யார்? ஜான் மார்ஷல், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், மார்டிமர் வீலர், ஆர்.டி. பானர்ஜி. சிந்துவெளி எழுத்துக்கள் எவ்வகையை சார்ந்தவை? சித்திர எழுத்துக்கள், பிராமி எழுத்துக்கள், தேவநாகரி எழுத்துக்கள், தமிழ் எழுத்துக்கள். தென்னிந்தியாவில் ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை எங்கு கண்டறியப்பட்டுள்ளது? மதுரை, அரிக்கமேடு, புகார், காஞ்சி. இப்போ இந்த 30 கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வரலாறு என்ற சொல் எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது? கிரேக்கம். பழைய கற்கால மனிதன் பழகிய முதல் விலங்கு எது? நாய். கல்வெட்டுகளை பற்றி ஆராயும் துறை எது? கல்வெட்டியல். அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல இன்றும் ஒளிர்கிறார் என்று கூறியவர் யார்? H.G. வெல்ஸ். தம்மா என்பது எம்மொழி சொல்? பாலி. மனிதர்கள் முதலில் கண்டுபிடித்த உலோகம் எது? செம்பு. ஹோமோசெப்பியன்ஸ் என்பவர்கள் யார்? நவீன மனிதர்கள். மனிதர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி படிக்கும் துறை எது? மானுடவியல். இந்தியாவில் முதலில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடம் எது? ஹராப்பா. கல்வி கரையில்லாத என்று காஞ்சிபுரத்தை புகழ்ந்தவர் யார்? அப்பர், திருநாவுக்கரசர். தூங்கா நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? மதுரை. இந்தியாவின் கோயில் நகரம் என்று அழைக்கப்படுவது எது? காஞ்சிபுரம். கண்ணகி வாழ்ந்த ஊர் எது? பூம்புகார். பட்டினப்பாலை நூலின் ஆசிரியர் யார்?
கடியலூர் உருத்திரங்கண்ணனார். சேர மன்னர்களின் துறைமுகம் எது? முசிறி. சிந்துவெளி நாகரிகம் எவ்வகையை சார்ந்தது? நகர நாகரிகம். ஹரப்பா என்ற சொல்லின் பொருள் என்ன? புதையுண்ட நகரம். மொகஞ்சதாரோ என்பதன் பொருள் என்ன? இடுகாட்டு மேடு. சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி எது? மெகர்கர். கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? லோத்தல். தானிய களஞ்சியம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? ஹரப்பா. சிந்துவெளி மக்கள் எதை பற்றி அறிந்திருக்கவில்லை? குதிரை மற்றும் இரும்பு. சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய பயன்படுத்திய மணிக்கற்கள். சிவப்பு நிற கற்கள் கார்னிலியன். நடனமாடும் பெண் சிலை எங்கு கண்டெடுக்கப்பட்டது? மொகஞ்சதாரோ. மொகஞ்சதாரோவில் இருந்த மிகப்பெரிய பொது நீர்நிலை எது? பெருங்குளம். ஹரப்பா நாகரிகம் நிலவிய காலம் எது? வெண்கல காலம். சிந்துவெளி நாகரிகத்தின் பரப்பளவு எவ்வளவு? 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் தந்தை யார்? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். சிந்துவெளி எழுத்துக்கள் எவ்வகையை சார்ந்தவை? சித்திர எழுத்துக்கள். தென்னிந்தியாவில் ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை எங்கு கண்டறியப்பட்டது? அரிக்கமேடு. இப்போ 30 கொஷின்ஸ் முடிஞ்சிடுச்சு. 30 கொஷின்ஸ்க்கு எவ்வளோ மார்க்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம 6th ஃபஸ்ட்டு 4 யூனிட் தான் இப்போ டெஸ்ட் எழுதியிருக்கோம். நாளைக்கு 6th நெக்ஸ்ட்டு 4 யூனிட் டெஸ்ட் இருக்குது. இது முடிஞ்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக 6th ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபுல்லாக டெஸ்ட் எழுதிடலாம். சரிங்களா? டெஸ்ட்டு எழுதி பார்க்க தான் நம்மளோட மார்க்ஸும் அதிகரிக்கும். டெஸ்ட்டு போடும்போது நிச்சயமாக ஒரு கான்ஃபிடென்ட் நமக்குள்ளே வரும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு மறக்கவும் செய்யாது. நம்ம படிச்சுட்டே போகிறத விட படித்ததெல்லாம் டெஸ்ட் எழுதி பார்க்குறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு கை கொடுக்கும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு ஹைப் கொடுங்க. நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.